இந்த வீடியோல பச்சை பட்டாணிய வந்து எப்படி நம்ம 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ரொம்ப டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 1 இயர் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது என்னோட 1 இயர் ஓல்ட் பேட்ச். லாஸ்ட் டைம் இதே டைம்ல நான் வந்து ஸ்டோர் பண்ண பேட்ச் இது. பாருங்க இன்னும் ஃப்ரெஷ்ஷா எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம வந்து பிளான்ச் பண்ணி ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எப்பவுமே இந்த ஜனவரிலேருந்து மார்ச் டைமுக்குள்ள கிரீன் பீஸ் வந்து ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். நான் வந்து ₹40 பெர் கேஜி வாங்கியிருந்தேன். அண்ட் உங்க ஏரியால இது எவ்வளோங்கிறத கீழ கமெண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் அதுக்கப்புறம் டைம் போக போக ஜூன், ஜூலைலாம் ரேட் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணுறது வந்து ரொம்ப அட்வைசபிள். ஏன்னா அப்போ காற்று போகாமல் இருக்கும், ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கும். நீங்கள் இது வந்து நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸை ஸ்டோர் பண்ணுறதாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 வாட்டி வந்து கிரீன் பீஸை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியை வந்து நான் ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து ஃப்ரீசரில் வச்சு நல்லா கோல்டாக ஆக்கிக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த கிரீன் பீஸை வந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டுமே நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம். ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக ஹீட் ஆகிட்டு அந்த 5 மினிட்ஸில் எந்த அளவுக்கு வெந்திருக்கோ அந்த அளவுக்கு போதும். ஒரு 30% குக் ஆனால் போதும். 30% குக் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியில் வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி 30% கிட்ட குக் ஆகிருக்கும். இது அப்படியே அந்த ஹீட்டோட விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லா குக் ஆகி குழஞ்சிரும். ஸோ அந்த குக்கிங் அப்படியே ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நல்ல ஒரு ஐஸ் கோல்டு வாட்டரில் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஹாட்னஸ் எல்லாம் போயிட்டு அந்த கிரீன் பீஸ் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா கோல்டாக இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நம்ம இதில் வந்து போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் வந்து 2 மெத்தடில் இது வந்து ட்ரை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு நார்மலாக ஒரு ஃப்ரெஷ்ஷான டவலில் ஃபேன் கீழே ட்ரை பண்ணுறதாலும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு டவல் இருக்குது, டவலில் இதை போட்டுட்டு லைட்டாக அந்த டவலை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக ரோல் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ட்ரை பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணுறது தான் அட்வைசபிள். ஏன்னா நீங்கள் வெட்டாக இருக்கும் போதே ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே வந்து ஐஸ் கட்டி கிராக்காக வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுறது தான் அட்வைசபிளாக இருக்கும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பச்சை பட்டாணி அப்படிங்கிறது வந்து 1 இயர் வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு, சுத்தமாக வாட்டரே இல்லை. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜிப்லாக் கவரில் போட்டு இதை வந்து லாக் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க. நிறைய கடைகளில் சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வந்து ஜிப்லாக் கவர் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஜிப்லாக் கவர் வச்சு நிறைய வீடியோஸ் வந்து ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் எல்லா க்ரீன் பீஸை போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கார்னர்ஸ் எல்லாம் நீங்கள் லைட்டாக சீல் பண்ணுங்கள். சீல் பண்ணிவிட்டு சென்டர் மட்டும் கொஞ்சமாக ஏர் போகிறதுக்காக கேப் விட்டுடலாம். கேப் விட்டுட்டு நீங்கள் அப்படியே கீழே வச்சு ரோல் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லா ஏருமே வந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் அந்த கொஞ்சம் கேப் இருக்குல்லையே அதையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அட்வைசபிளாக ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த வீடியோலேயே நான் இதுக்கு முன்னாடி பண்ண பழைய பேட்சை வந்து நான் உங்களுக்காக வந்து இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதையுமே நான் கண்டிப்பாக வந்து காட்டுறேன். அந்த பேட்ச் வந்து நான் ஸ்டோர் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 11 மந்த்ஸ் கிட்ட ஆயிருக்கும். இப்போ வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் அதே க்ரீன் கலரில் இருக்குது, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ப்ளஸ் இதை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா பல்காக ஸ்டோர் பண்ணுவேன். ஒரு 5 கேஜிஸ் அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ கண்டிப்பாக அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.